கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்திலே மனிதர்கள் செய்கின்ற சில காரியங்களும் அநீதிகளும் அதிலிருந்து அவர்கள் தங்களை விடுவித்துக் கொள்ளக்கூடிய இடமும் இந்த உலகம்தான் சொன்னார். யாருக்காவது அநீதி உங்களால் நடந்திருக்கும் என்று சொன்னால் இங்கேயே அந்த அநீதியிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். ஏன் அப்படி சொல்றாங்க? ஒரு நாள் உண்டு, அந்த நாளில் காசு பணம் எல்லாம் வேலை செய்யாது, காசு பணத்துக்கு மதிப்பு கிடையாது. காசை வச்சு ஆகிற சில காரியம் இருக்கு, அது இங்கதான் ஆகும். காசை வச்சு சில காரியங்கள் நடத்த முடியும். ஒருத்தருக்கு தப்பு பண்ணிட்டோம், கொஞ்சம் காசை கொடுத்தா பொருந்திக்கிடுவார். ஒருத்தர் மனசை புண்படுத்தணும், அவரை கூப்பிட்டு ஒரு சாப்பாடு கொடுத்தோம்னா திருப்தி பெற்றுக்கிடுவார். இந்த மாதிரி உலகத்திலே யாருக்கு நம்மால் சங்கடங்கள் நடந்திருக்குமோ, அநீதிகள் ஏற்பட்டு இருக்குமோ, அந்த அநீதிகளை அவர்களை சந்தித்து நீங்கள் அதிலிருந்து விடுதலை பெறுங்கள். மண்காணத்திலாக இந்த முதலமா அந்த அநீதி எந்த வகையில் நடந்திருக்கோ ரசூல் அவங்க சொல்லும் போது மின் எருதின், முதல்ல அவர் மானம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் அநீதி நடந்திருக்கு. அவருடைய மானம் சம்பந்தப்பட்ட காரியம், அவர் மனசை புண்படுத்திருக்கீங்க, அல்லது அவருடைய கௌரவத்துக்கு பாதிப்பா நடந்திருக்கிறீங்க, அவருடைய மானத்தை கெடுக்கிற மாதிரி நடந்தீங்க, 4 பேருக்கு முன்னால வச்சு அவரை பேசிட்டீங்க, அவருடைய இமேஜ் கெட்டு போனதா அவர் நினைக்கிறார். அவருடைய மானம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் உங்களால் அவருக்கு அநீதி ஏற்பட்டிருக்கு. அல்லாஹ் அப்படிப்பட்ட சூழலில் இருந்து பாதுகாப்பானாக. நல்ல அருமையான ஒரு செய்தி நபி அவங்க சொல்றாரு. அவருடைய மானத்தை, அவருடைய சொந்த இமேஜை கெடுக்கிற மாதிரி நீங்க நடந்தீங்க. அவரை குறைப்படுத்தி பேசுனீங்க, அவரை புண்படுத்துற மாதிரி பேசுனீங்க. ஒருத்தர் தப்பு செய்யறாரு வைங்கல, அதை ரகசியமா அவரை கூப்பிட்டு தான் சொல்லணும். ஒருத்தர் மனசு புண்படுற மாதிரி அவர் செய்த தவறை கூட சொல்லக்கூடாதுன்னு ஷரியத்து சொல்லு. ஒரு பெரிய பாவியை கூட பாவின்னு சொல்லாதேன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 4 பேருக்கு முன்னால் அப்படி சொல்லக்கூடாது. அல்லாஹ் நான் அவரை மாத்திடுவான், அவரை திருத்திடுவான். அப்ப யாருடைய மனசு உடைகிற மாதிரி நீங்கள் நடந்திருந்தால், அவருடைய இமேஜை கெடுக்கிற மாதிரி பேசி இருந்தால், 4 பேருக்கு முன்னால் அவரை நீங்கள் சங்கடப்படுத்தி இருந்தால், இது ஒரு வகை. இதுல எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அவர் கண்ணியம் குறையமா நடந்தோம், அவர் மனைவியை குறை சொல்லி பேசணும், அவங்க பிள்ளைகளை பத்தி பேசணும், குடும்பத்தை பத்தி பேசிட்டோம், அவர் மனசை கஷ்டப்படுத்தி இருக்கோம். இன்னொரு வகை, அவருடைய பொருளாதார ரீதியாக அநீதி நடந்திருந்தால், அவருடைய பொருளாதார வழியில அவருக்கு நீங்க காசு கொடுக்கணும், கொடுக்காமலே இருக்கிறீங்க, அவருடைய கடன் வாங்கினீங்க, கொடுக்கல, அல்லது அவருடைய சொத்துல நீங்க கையாடல் செய்துட்டீங்க, அவருக்கு தெரிஞ்சு செய்தீங்க அல்லது தெரியாம செய்தீங்க, உங்களால் அவருக்கு பொருளாதாரத்திலே மோசடி ஏற்பட்டுச்சு. அவர் பணத்தை எடுத்துட்டீங்க, அவர் சொத்தை எடுத்துட்டீங்க, அல்லது அவருடைய நிலத்துல கையாடல் செய்துட்டீங்க, அல்லது அவருக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது, கொடுக்காம ஒப்பேத்திட்டு போறீங்க, அவருக்கு ஒரு ஹக்கு இருக்குது, அவருக்கும் உங்களுக்கு ஒரு ஹக்கு, அதை நீங்க நிறைவேற்றணும். எப்படியாவது 4 பேர் வச்சு சமாளிச்சு கோர்ட்ல கீட்ல கேஸ போட்டு கொடுக்காமலே கொண்டு போறீங்க. இப்படி பொருளாதார ரீதியாக அவருக்கு அநீதி உங்களால் ஏற்பட்டிருக்கும் என்று சொன்னால், வல்யத்தஹல்லலுல் யௌம், இன்றைய தினம் அதை நீங்கள் அவரை சந்திச்சு அதிலிருந்து விடுதலை பெறுங்கள். சொல்லதாங்க, நான் தெரியாம உன்னை பேசிட்டேன், அன்னைக்கு மன்னிச்சுக்கா, உனக்கு கஷ்டம் கொடுத்துட்டேன் பொறுத்துக்கா, உன் கண்ணியத்தை கெடுத்துட்டேன், அல்லாஹ்வுக்காக என்ன மன்னிச்சுக்கா, அப்படி மன்னிப்பை கேளுங்க. அவரை சந்திச்சு அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுங்கள். உங்களை அன்னைக்கு ரொம்ப உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துகிட்டேன், அன்னைக்கு ரொம்ப ரோட்ல வச்சு உங்களை பேசிட்டேன், என்னென்ன நடந்திருக்குமோ குடும்ப ரீதியாக, நட்பு ரீதியாக, தனி மனித ரீதியாக உங்களுக்கு உங்களால் மற்றவர்களுக்கு இது மாதிரியான மன கஷ்டங்கள் ஏற்படுத்துகின்ற அநீதி நடந்தால், இன்றே அதற்கு நீங்கள் விடுதலை பெறுவதற்கு அவர்கிட்ட போய் உங்களை ஹலாலாக்க சொல்லுங்கள். பொருளாதார ரீதியா நடந்திருந்தா அந்த காசை கொடுத்துருங்க, அல்லது கொடுக்கறதா வாக்களிங்க. எப்படி நான் தந்துருவேன்பா, அன்னைக்கு நான் கோர்ட்ல ஒன்ன ஏத்து போட்டு ஜெயிச்சிட்டேன், கோர்ட்ல போட்டு ஜெயிக்கிறதுல என்னங்கிறீங்க, அவரை ஏமாத்தி இவர் ஜெயிச்சிடுறாரு, இப்ப அவர் பேச முடியாம ஆயிடுறாரு. ஏன்னா கேஸ் ஜெயிச்சாச்சு, அவருக்குள்ள இடம் தான், இவர் அடிச்சு வாங்கிட்டாரு, வாங்கிட்டதுனால கோர்ட்ல ஜெயிச்சாச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா கதை. உலகத்துல ஜெயிச்சிருக்க அவ்வளவுதான், ஆখিরাத்துல பெரிய நஷ்டம். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுல என்ன உனக்கு லாபம்? கோர்ட்ல போய் பணத்தை அளிச்சேதான் மிச்சம். அப்ப அவருக்கு நீ காசு கொடுக்கணும்,
அவருடைய காசை நீ சூறையாடி இருக்க, எடுத்திருக்க, அவருடைய பொருளை எடுத்திருக்க, அவர் சொத்தை எடுத்திருக்க, நிலத்தை எடுத்திருக்க, இங்கேயும் நீ ஹலாலாக்கி கொள் என்று சொல்லிட்டு அடுத்து ஒரு செய்தி சொல்றாங்க. கபுல ஐயோஹத மின்ஹு, இல்லை என்றால் அதற்கு பகரம் உன்னிடத்திலிருந்து எடுக்கப்பட்டே தீரும், எடுக்கப்படும். மானத்தை பழிவாங்கியிருந்தால் உன் மானம் பழிவாங்கப்படும். காசை எடுத்திருந்தால் அதற்கு பகரம் எடுக்கப்படும். என்ன எடுக்கலாம்? யௌமுல்லா தீனார் வலா திர்ஹம், ஒரு நாளில் எடுப்பான் அல்லாஹ், அந்த நாளில் காசும் இருக்காது, தினார் இருக்காது, திர்ஹம் இருக்காது, துட்டுக்கடை இல்லாத காலம். அப்ப நாயகமே என்ன எடுக்க முடியும்? வைன்கானலகு அமலுன் சாலிஹுன் உഖித மின்ஹு பிகத்ரி அமலி மظلمته, நீ எவ்வளவு அநீதி செய்தாயோ அதற்கு தக்க உன் வாழ்க்கையை அல்லாஹ் அங்கே நிறுத்துவான். உனக்கு நல்ல அமல் இருக்கும் என்று சொன்னால் உன் அமலை பிடுங்கி அவருக்கு கொடுப்பான். உன்னுடைய அமலை பிடுங்கப்படும். எப்படி பிடுங்கப்படும்? கதிரி மظلمته, எவ்வளவு அநீதி செய்தாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய அமலை பிடுங்கப்படும். அமல குடுலாம் சொல்றது இல்ல, பிடுங்கிடுவான் அல்லாஹ் உங்ககிட்ட இருந்து. அவருக்கு நீ அநீதி செய்திருக்க, அவர் மனசை புண்படுத்தி இருக்க, அவர் மனசை புண்படுத்துறதுக்காக அல்லது அவரை அடிச்சுட்ட அல்லது அவரை பேசி இருக்க, யாரும் கேட்க மாட்டான். இன்னைக்கு கொஞ்சம் அப்பாவியா இருந்தா எல்லாருமே ஏறி பார்ப்பாங்க இல்லையா? கொஞ்சம் கை நீட்டி பார்ப்பாங்க, கொஞ்சம் வாயை நீட்டி பார்ப்பாங்க, நாக்க நீட்டி பார்ப்பாங்க. கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் கை சவுண்ட் இருந்துச்சு, பலமா இருந்தாங்கன்னா ஒதுக்கி போவாங்க. அப்ப நீ அப்பாவிகளை பேசி இருக்க, சங்கடப்படுத்தி இருக்க, இதுக்கு பகரமாக உன்னுடைய அமல்கள் பிடுங்கப்படும். இவரே அமல் கொண்டு போகல, இவருடைய நல்ல அமலே இல்லை, இவரே பாவம் மிஸ்கீனா போயிருக்கிறாரு, ஒண்ணுமே செய்யாம போயிருக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் தெளிவு அந்த ஹதீஸை நீட்டு விளக்குறாங்க. ஓ இல்லம் யக்குல்லஹு அமலுன், இவர்ட்ட அமலே இல்லை, ஒண்ணுமே கொண்டு போகல, கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்திருக்கிறாரு, வெறுமனதான் போய் மூத்தா போயிட்டாரு. ஆனா அநீதி செய்துட்டு போயிருக்கிறார். உஹித மின் ஸய்யாத்திஹி வஹுமிலத் அலைஹி, நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் செய்த குற்றத்தை எடுத்து, அவர் செய்த பாவத்தை எடுத்து இவர் மீது சுமத்தப்படும்னா. யாரு செய்த குற்றத்தை? அந்த நீ யாருக்கு அநீதி செய்தாயோ, யாருடைய மானத்தை கெடுத்தாயோ, யாரை சங்கடப்படுத்தினாயோ, யார்கிட்ட காசை வாங்கிட்டு கொடுக்காம இருக்கிறியோ அந்த மனிதனுடைய தீமை எடுக்கப்படும். அவன் தப்பு செய்திருக்கான், உலகத்துல அவன் நிறைய அநீதி செய்தான், அவன் நிறைய குற்றம் செய்திருக்கான், அவன் குற்றத்தை பூரா எடுத்து அல்லாஹ் ஓ மேல போடுவான். ஒன்னுவன் நன்மையை பிடுங்குவான், அல்லது அவனுடைய குற்றத்தை எடுத்து உன் மீது சுமத்தி நீ நரகம் வீசப்படுவாய் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு சொன்னாங்க, அந்த நாள் வருவதற்கு முன்பாக இன்றே நீங்கள் ஹலாலாகி விடுங்கள். அப்ப நமக்கு கடமை இருக்குது. யாரையாவது நம்ம கஷ்டப்படுத்தி இருந்தோம்னா உடனே போய் இது வெக்க மானம்லாம் பார்க்க கூடாது. நாளைக்கு அதாப யாரும் தாங்க முடியாது, நம்முடைய அமல்களை கொடுக்கறதுக்கு முடியாது. காசை கொடுத்து சரி பண்ணக்கூடிய காலம் இந்த காலம் தான். அவருடைய மனசை கஷ்டப்படுத்தி இருந்தோம், அவருக்கு ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணலாம், இன்னைக்கு அவரை சந்தோஷப்படுத்துற வாய்ப்பு இருக்குது, போய் செய்துட்டு வந்துடணும். அல்லது அவருடைய சொத்தை எடுத்திருந்தோம், எப்படியும் பரவாயில்லை, கடன் வாங்கியாவது அந்த சொத்தை அவர்கிட்ட கொடுத்துடணும். அவருடைய காசு நம்மள்கிட்ட நிக்குது, அதை நிறைவேற்றுறதுக்கு பாடுபட்டுறணும். ஏன்? அந்த நாள் அல்லாஹு தஆலா அமல்களை பிடுங்கி கொடுக்கிற நாள் என்கிற போது நம்ம நஷ்டமாகிற மட்டும் இல்ல, முடிவில்லாத நீண்ட நெடும் காலம் ஆகிரத்து நஷ்டமாகி விடுகிறது. இன்னொரு ஹதீஸிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யம்லி லிஸாலிம், அல்லாஹு தஆலா அநியாயம் செய்தவன் இப்படி போறானே நடக்கிறானே, சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, என் சொத்தை எடுத்துட்டான் ஆனா நல்லா இருக்கான், சொத்தை எடுத்துட்டு இன்னும் தைரியமா தான் நடமாடுறான், நல்லா இருக்கிறான், வசதியோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் எனக்கு அன்னைக்கு சங்கடப்படுத்தினா ஆனா அவன் இன்னைக்கு நல்லா நடமாடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யம்லி லிஸாலிம், அநியாயக்காரனுக்கு அல்லாஹ் அவகாசம் கொடுப்பான், அநியாயம் செய்தவனை அல்லாஹ் நல்லா நடமாட விடுவான், அவகாசம் கொடுப்பான், உடனே எல்லாம் பிடிக்க மாட்டான், விட்டுக்கிட்டே தான் இருப்பான். சொல்லிட்டு ஒரு செய்தியை சொல்லிட்டாங்க, வைதா அஹதலம் யுஃப்லித், அல்லாஹு தஆலா அவனை பிடிப்பான், ஒரு நாள் அவன் தப்பவே முடியாத அளவுக்கு பிடித்து விடுவான். பிடிக்காம விடுறதே இல்லை. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநியாயக்காரனை அவகாசம் கொடுத்து வாழ வைப்பான், அல்லாஹு தஆலா ஒரு நாள் பிடிப்பான், அவன் தப்பவே முடியாது. அந்த பிடி எப்படிப்பட்ட பிடி? அது கடுமையான பிடியா இருக்கும், இறுதி பிடியா இருக்கும். அவன் மக்கமார்கள்லாம் அன்னைக்கு காப்பாற்ற முடியாது. அன்னைக்கு ஊர்ல அவன் சத்தம் போட்டான், சத்தம் போடும் போது உனக்கு சப்போர்ட் மக்கமார்களும் சேர்ந்து சத்தம் போட்டான். ஒருத்தர் மனசை புண்படுத்தினான், அவன் மகனும் சேர்ந்து வந்து புண்படுத்தினான். இன்னைக்கு அல்லாஹ் இவனை பிடிப்பான், மகன் பக்கத்துல இருப்பான், மகனால ஒண்ணும் செய்ய முடியாது, பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும்.
அப்ப அநியாயக்காரனை அல்லாஹ் விட்டு கொடுப்பான். அல்லாஹ் பிடிக்கும் ஒரு நாள் உண்டு. அந்த நாளில் பிடிக்கிற போது யாரும் பாதுகாக்க முடியாது, அவன் தப்ப முடியாத அளவிற்கு அல்லாஹ் பிடித்து விடுவான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். அதனால உலகத்துல இன்னைக்கு இந்த விஷயங்கிறது இது பேசுறது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் ஒண்ணு நடந்திருக்கும். யாரையாவது சங்கடப்படுத்தி இருப்போம், யாரையாவது கஷ்டப்படுத்தி இருப்போம், யாரையாவது புண்படுத்தி இருப்போம், யாராவது மனசு கோணும்படி நடந்திருப்போம், யாரையாவது கௌரவ குறைவா பேசி இருப்போம். ரொம்பலாம் இல்ல, குடும்பத்திலே நடந்திருக்கும். அண்ணனை கூட அப்படி பேசி இருப்போம் மனசு கஷ்டப்படுற மாதிரி. ஆனா நம்ம ஒரு நாள் மௌத்தாகிறதுக்கு முந்தி அவங்களை எல்லாம் சந்தித்து அந்த வார்த்தைகளை தெரியாம யூஸ் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அவருடைய மன்னிப்பை பெறாம நம்ம ரூஹு பிரியும் என்று சொன்னால், அவர் அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், பெத்த தகப்பனா இருக்கலாம், தாயா இருக்கலாம், மறுமையில் வரும்போது நம்ம புள்ளதான தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. என்னுடைய நன்மை எனக்கு அநீதி செய்தான், அவன் நன்மை எனக்கு எடுத்து அல்லாஹ் நீ தாண்டு கேட்பாங்களாம். அவன் நன்மை எடுத்து கொடு. ஏன் இன்னைக்கு அவங்களுக்கு நன்மை தேவை இருக்குது. அதனால உலகத்தில் விடுதலை பெறுங்கள் என்று வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.